ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல லாவா தரப்புல இருந்து வெறும் ஒரு 8000 ரூபாய்க்கு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 6300 சிப்செட்டோட இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய போன்ஸ் பார்த்திருப்போம் 6300ஓட. பட் ஆனா அடுத்த ஒரு அப்கிரேடா ஒரு சின்ன சின்ன பெஞ்ச் மார்க் ஸ்கோரிங்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு 6400 சிப்செட் ஒரு 8000 ரூபாய்க்கு இன்னைக்கு லாவா ஸ்டோம் லைட்ல இந்த போன் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 வைப்ரன்ட் கலர்ஸ், 2 பேஸ் ஸ்டார்டிங் பேஸ் 8000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல உங்களுக்கு கிளாஸ் பாடி பில்ட் இருக்கு, ஹோம்ல வந்து சர்வீஸ் செஞ்சு தரப்போம்னு சொல்லிட்டு லாவா எப்பயும் போல இந்த போனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 120 ரெஃபர் ஸ்டேட் இருக்கு, 5000 mAh பேட்டரி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சோனி சென்சார் IMX உங்களுக்கு 752 சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதை தவிர இந்த புது SoC 6400 சிப்செட்டும் இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் நிறைய சிறப்பு அம்சங்களோட ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல நோ ஆட்ஸ் நோ ப்ளோவர்ஸோட இந்த வட்டம் லாவா ஸ்டோம் லைட் கெத்தா சூப்பரா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்ஸ், என்ன சாஃப்ட்வேர் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் லாவா ஸ்டோம் லைட் பாக்ஸ். முன்னாடி லாவா ஸ்டோம் லைட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னே ஒரு எல்லோ கலர் கேஸ், அதுக்குள்ள சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வாரண்டி கார்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மொபைல் ஃபைனலா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 15 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40%, அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30%, அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னரா சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்టిక్యులர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, 1 டே டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி. இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா 1 டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க் யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இந்த லாவா ஸ்டோம் லைட் இது ஒரு 5G நெட்வொர்க் மொபைல். ஒரு 2 வைப்ரன்ட் கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அமேசான்ல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 464GB வேரியன்ட் 8000 ரூபீஸ்க்கும், ஹையர் வேரியன்ட் 412GB வேரியன்ட் 8500 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த மொபைல்ல. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர்னு பார்க்கும்போது பேக் சைடுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ 50 MP மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது பாட்டம்ல ஒரு சின்ன கிராபிக்கல்ல ஒரு கேமரா மாதிரி ஒரு டிசைன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் சுத்தி ஒரு பார்டர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல லாவா 5G அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி வாட்டர் டாப் நாச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 8000 ரூபீஸ் உள்ள ஒரு மொபைல். அதுக்காகவே இங்க பிரைஸ் கட்டுக்காக வாட்டர் டாப் நாச்சோட எடுத்து வந்திருக்காங்க. இது கூட இருக்கட்டும், பட் ஆனா டிசைன் சூப்பராகவே இருக்கு. நல்ல ஒரு பிரீமியம் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் வெறும் ஒரு 196 கிராம் வெயிட்டும் அண்ட் திக்னஸ் 8.3 mm அமைஞ்சிருக்கு. சோ 8000 ரூபாய்க்கு டிசைன் ஃபேக்டர் எந்த ஒரு குறையும் இல்லாம சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இது டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்பிளே 6.75 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, 120 ரெஃபர் ஸ்டேட், HD+ டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. பிரைஸ் கட்டுக்காக வாட்டர் டாப் நாச்சோ எடுத்து வந்திருக்காங்க. ஆனா 120 ரெஃபர் ஸ்டேட் இருக்கு. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அது 8000 ரூபீஸ்க்கு. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது தவிர்த்து இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஸ்மூத்னஸ் 120 ரெஃபர் ஸ்டேட் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் டிஸ்பிளே நல்ல ஒரு செக்மெண்டோட நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷனோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 196 கிராமும் அண்ட் திக்னஸ் 8.3 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 அமைஞ்சிருக்கு. அண்ட் LPDDR4X RAM அண்ட் UFS 2.2 சப்போர்ட் இருக்கு. IP64 ரேட்டிங், சிங்கிள் ஸ்பீக்கர், 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட் அண்ட் Bluetooth 5.2 சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் சார்ஜிங் பாக்ஸ்
பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 60 மினிட்ஸ் எடுக்குது, அதாவது 1 மணி நேரம் எடுக்குது. ஒரு சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூஸருக்கு 1 டேக்கு மேலுமே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, ஒரு சோனி சென்சார் IMX752 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு AA லென்ஸ். ஃப்ரண்ட்ல 5 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஹையஸ்டா 1080 30 frames per second ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால வீடியோ எடுக்க முடியும். அது போக இந்த டூயல் வீடியோ, டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. அண்ட் இங்க OIS கிடையாது, EIS கிடையாது. அண்ட் டெய்லி எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. பிரைமரி சென்சார்ல நைட் கண்டிஷன்ஸ் அண்ட் இண்டோர்லயுமே ஒரு சில நாய்ஸஸ் வருது. அண்ட் செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பேசிக்கான கேமரா அரேஞ்ச்மெண்டோட தான், அது இந்த பட்ஜெட் ஓரியன்ட்ல இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த போன்ல ஹைலைட்டான விஷயமே இங்க சிப்செட் தான். இங்க மீடியாடெக் டிமென்சிட்டில வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க 6400. இது ஒரு 600 மார்க்கெட்டை ஒரு 5G நெட்வொர்க் மொபைல் அண்ட் 2.5 GHz கிளாக் ஷூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலையிருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியுது. பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் விளையாண்டுக்கிற முடியுது. அது போக இங்க ஒரு பேசிக்கான ஒரு 4GB RAM தான். பட் ஆனா LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட்லாம் ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இது மாதிரி விஷயங்கள் இல்ல. ஆனா கேமிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் ஆகட்டும், பேட்டில் கிரவுண்ட் ஆகட்டும், அண்ட் ஆஸ்பால்ட்ஸா இருக்கட்டும், ஸோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்கிற முடியுது. ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்ல. பட் ஆனா இங்க 4 பிறகு செகண்டரி ஆப்ஷன்ஸ் ஒரு 6GB இருந்துச்சுன்னா இன்னும் மாஸ் காட்டியிருக்கலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஓவரால் இங்க ஒரு ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நல்லாவே ஒரு ஆப்டிமைஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு போன் ரன் ஆகுதுன்னே சொல்லலாம். எந்த ஒரு லேகிங் கிடையாது. பட் ஆனா 4GB RAM, அதை நான் திரும்பி சொல்றேன். ஒரு மாடரேட் யூசருக்கு நல்லா இருக்கும். ஹெவி யூசருக்கு கொஞ்சம் இந்த RAM இல்லாதது கொஞ்சம் வருத்தம் அளிக்கும் வகையில் இருக்கு. பட் ஆனா விர்ச்சுவல் RAM சப்போர்ட் இருக்கு. ஓவரால் சிப்செட் செக்மெண்ட் நல்லாவே டியூன் பண்ணி நல்ல ஆப்டிமைஸோட இந்த போன்ல லாவா எடுத்துட்டு வந்திருக்காங்க SoC பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாவா ஸ்டோம் லைட் வெறும் ஒரு 8000 ரூபாய், வெறும் ஒரு 8000 ரூபாய்க்கு இவ்வளவு விஷயங்கள் கொடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோ ஆட்ஸ், நோ ப்ளோர்வர்ட்ஸ். உங்களுக்கு இந்த போன்ல எதுவும் பிரச்சனைனா டைரக்டா வீட்லயே வந்து உங்களுக்கு சர்வீஸ் செஞ்சு தருவாங்க. அது போக 2 வைப்ரண்ட் கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட். சோ வெறும் ஒரு 8000 ருபீஸ்க்கு 120 எஃப்எஸ் ரேட் இருக்கு, 5000 mAh பேட்டரி இருக்கு, 200 கிராம்குள்ள வெயிட், 8.5 mm திக்னஸ், அட் அ டைம் டூயல் 5G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் நெட்வொர்க்கும் நம்மளுக்கு கவர் பண்ணுது. அண்ட் ஃபர்ஸ்ட் SoC ஆக 6400 சிப்செட் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கரோட லவுட்னஸ் நல்லா இருக்கு, IP ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது நிறைய விஷயங்கள் இந்த போன்ல பாசிட்டிவ் வைபா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். வெறும் ஒரு 8000 ருபீஸ்க்கு நிறைய விஷயங்கள் டம்ப் பண்ணி ஒரு ப்ராசஸர் ஒரு ரொம்ப ஒரு லோவர் எண்ட் ப்ராசஸர் கொடுத்து, ஸோ இது மாதிரி விஷயங்கள் இல்லாம நல்ல ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த லாவா ஸ்டோம் லைட் 5G கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த போன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு செகண்டரி போன் வேணும் அண்ட் உங்க பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண போறீங்க, நிறைய கால்ஸ் பேசுவேன், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் பேசுவேன், அண்ட் ஒரு சில கேமிங்ஸ் விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க கேமிங்கை பொறுத்தளவு. ஹை எண்டர் கேம்லாம் நம்மளால பிளே பண்ணிக்க முடியாது. அண்ட் கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. ஸோ கேமரா கண்ணோட்டத்தில் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மொபைல் செட் ஆகாது. ஸோ இது மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவோட இந்த போன் நல்லாவே ஒரு நல்ல ரிசல்ட்டோட நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட அமைஞ்சிருக்கு இந்த லாவா ஸ்டோம் லைட் 5G மொபைலை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.